எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ட்ரூத்ஸ் ஆஃப் ஹியூமன் நேச்சர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே குழந்தை பருவத்துல இருக்கும்போது, பீப்பிள் எல்லாருமே நம்மகிட்ட வேற லெவல்ல ஸ்வீட்டா பிஹேவ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப லவ்வபுளா பேசியிருப்பாங்க. ரொம்ப அன்பா இருந்திருப்பாங்க. இத பார்த்து நம்ம எல்லாருமே என்ன முடிவுக்கு வந்திருப்போம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உலகம் ஃபுல்லா பீப்பிள் இப்படியே ரொம்ப அன்பா, லவ்வபுளா, ரொம்ப ஸ்வீட்டா இருப்பாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற கன்க்ளூஷனுக்கு நம்ம குழந்தை பருவத்துல வந்திருப்போம். ஆனா, உண்மையிலேயே மக்கள் கிட்ட அப்படின்னு இருக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, 2 வெர்ஷன் இருப்பாங்க. உள்ள, வெளியன்னு சொல்லப்படுற சீட்டாட்டம் மாரி. உள்ளுக்குள்ள நெறைய விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஓடிட்டு இருக்கும். வெளியில அவங்க ப்ரொஜெக்ட் பண்ற விஷயம் வேற மாரி இருக்கும். இந்த உண்மை நம்மளுக்கு எப்ப தெரிய வரும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, குழந்தை பருவத்த தாண்டி கொஞ்சம் அந்த அடல்ட் ஏஜ் வந்து அந்த யங்ஸ்டரா மாறும்போது தான் லைஃப் நெறைய விஷயம் நம்மளுக்கு கத்துக் குடுக்கும்போது தான், ஓஹோ! இது நம்ம நெனச்ச கேம் கிடையாதுப்பா. இது கொஞ்சம் வேற மாரி போகுது. பீப்பிள் எல்லாருமே வெளியில என்ன மாரி இருக்கிறாங்களோ, அதே மாரி உள்ளேயும் இருக்கிறது கிடையாது. உள்ள வந்து பாஷாவா இருக்காங்க. வெளியில மாணிக்கமா இருக்காங்க. சில பேர் உள்ள மாணிக்கமா இருக்காங்க. வெளியில பாஷாவா இருக்காங்க. யார எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னே தெரியலையே! யார்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியலையே! என்ன மாரியான வாழ்க்கைய நம்ம அமைச்சுக்கிறதுன்னு சொல்லப்படுற விஷயம், கிளாரிட்டியா தெரிய மாட்டேங்குதுன்னு சொல்லப்படுற விஷயம் நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிக்கும். இது ஒரு இடத்துல இருந்தா பரவால்ல. இது எல்லா இடத்துலயுமே இருந்துட்டு இருக்கும். டெய்லி லைஃப்ல நம்மளுடைய ஃபேமிலியா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், கொலீக்ஸா இருக்கலாம், ஃபிரெண்ட்ஸா இருக்கலாம், ஒர்க் பிளேஸஸா இருக்கலாம், இல்ல ஸ்ட்ரேஞ்சர்ஸா இருக்கலாம். யார எவ்வளவு தூரம் டிசைட் பண்ணி நம்ம நடந்துக்கிறோம்னு சொல்லப்படுற இந்த உண்மைய நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நெறைய ட்ரை பண்ணிட்டு இருப்போம். பேட்ட அப்படின்னு சொல்லப்படுற மூவில ரஜினி சார் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் நடிச்ச மூவில வந்து ஒரு சீன் ஒண்ணு வரும். அதுல வந்து சிம்ரன் மேம் வந்து பிராணிக் ஹீலரா இருப்பாங்க. அப்போ ரஜினி சார் வந்து சிம்ரன் மேம பார்க்க போம்போது ஒரு என்ன நடக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த ஹீலிங்லாம் தேவைப்படல. உங்கள பத்தி நான் ஒரு உண்மைய சொல்லட்டா? அப்படின்ற மாரி கேட்பாங்க. என்னங்க சொல்றீங்க? சொல்லுங்கன்னு ரஜினி சார் சொல்லும்போது, உங்களுக்குள்ள மறைக்கப்பட்ட ஒரு சோகம், வன்மம், பகை இதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் மறைக்க தானே இந்த மாரி சந்தோஷமா ஜாலியா இருக்க மாரி நடிக்கிறீங்க அப்படின்ற மாரி கேட்டிருப்பாங்க. என்னங்க ஜோசியம் ஏதாவது பார்க்குறீங்களா? அப்படியே சொல்றீங்க அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. ஸோ ஒரு மனிதர பார்க்கும்போது, அவங்களுக்குள்ள நெறைய விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஆனா வெளியில வேற மாரி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லப்படுற, இந்த ஒரு விஷயத்த நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் தப்பிச்சுக்கலாம். சுத்தி இருக்க பீப்பிள் கிட்டயுமே கரெக்ட்டா, ப்ராப்பரா பிஹேவ் பண்ணலாம்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அததான் டார்க் சைட் ஆஃப் டார்க் ட்ரூத் ஆஃப் ஹியூமன் நேச்சர் அப்படின்ற மாரி சொல்ல வரேன். இது டார்க் ட்ரூத், டார்க் சைடுன்னு சொல்லும்போது டக்குனு ஓகேப்பா, டார்க்னாலே வந்து ரொம்ப தப்பான மனிதர்கள கண்டுபிடிக்கிறதுக்காகவோ, இல்ல தப்பான விஷயங்கள அத மட்டுமே நான் மீன் பண்ணி சொல்லல. நல்ல மனிதர்களுக்குள்ளேயே சில வலிகள், காயங்கள், போராட்டங்கள் இருக்கும். அத தாண்டி அவங்க ஓடிட்டு இருப்பாங்க. அந்த மனிதர்கள வந்து நம்மளும் ஹர்ட் பண்ணிடக்கூடாது. நம்மளுடைய எமோஷன்ஸ வந்து அவங்களும் ஹர்ட் பண்ண விட்டுடக்கூடாதுன்னு சொல்லப்படுற, இந்த ஒரு பவுண்டரிய நம்ம செட் பண்ணிட்டோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளும் யாருக்கும் பாதகமா இருக்க தேவையில்ல. மத்தவங்க கிட்ட இருந்து வர அந்த பாதகமான விஷயங்களும் நம்மள பாதிக்காதுன்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோ வந்து எண்ட்ல நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுப்பீங்க. இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும். இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்க் ட்ரூத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, த டம்பஸ்ட் டாக் மோஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லலாம். டம்பஸ்ட் பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற யார் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சொல்றதுக்கு கன்டென்ட்டே இல்லாம, சொல்றதுக்கு ரொம்ப குறைவான கன்டென்ட் சப்ஜெக்டிவ் மேட்டர் வச்சுக்கிட்டு, அதிகமா பேசிட்டு இருக்க மனிதர் தான் டம்பஸ்ட் டாக்கஸ்ட் மோஸ்ட் அப்படின்ற டாக் மோஸ்ட் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. சில மனிதர்கள பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வேற லெவல்ல கான்ஃபிடன்ஸா இருக்காங்க. சூப்பரா பேசுறாங்க. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படின்ற மாரி தோணிருக்கும். ஆனா, அவங்க நெறைய வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க. நெறைய நாலேட்ஜ் இருக்கிற மாரி, நெறைய விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்ச மாரி, நெறைய எல்லாத்துக்கும் ஒப்பீனியன் குடுக்குற மாரி, பிலாசபிக்கலா, சைக்காலஜிக்கலா வேற லெவல்ல பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா, ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்பிள் எல்லாருமே இந்த மாரி மனிதர்கள பார்க்கும்போது டக்குனு வந்து யோசிச்சு முடிவெடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து சர்ஃபேஸ் லெவல் அதான் 2 விஷயம் இருக்கு. சர்ஃபேஸ் லெவல், அண்டர் நீத்ன்னு சொல்லுவாங்க. சர்ஃபேஸ் லெவல்னா என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, வெளிப்புறத்துல ஒரு மனிதர் என்ன மாரி உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்காரு. ஆனா அண்டர்நீத்ன்னு சொல்லப்படுற விஷயம், உள்ளுக்குள்ள அவர் என்ன மாரி உண்மையிலே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிறது. அதனால ஸ்மார்ட்டா இருக்கிற பீப்பிள் டக்குன்னு முடிவெடுக்க மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவாங்க. கொஞ்சம் செல்ஃப் அவேர்னஸ் இல்லாத பீப்பிள் என்ன யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சூப்பரா பேசுறாரு, கான்ஃபிடென்ட்டா சொல்றாரு, இவர்கிட்ட குடுத்தா எல்லாத்தையும் முடிச்சுருவாரு போல இருக்குன்னு சொல்லிட்டு, நெறைய விஷயங்கள ஓப்பனா பேச ஆரம்பிச்சுருவாங்க. உண்மைய சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க உங்களோட வாழ்க்கைய பத்தி. நம்ம சில இடங்கள்ல பார்த்திருப்போம். சில மனிதர்கள் வந்து ஆஹா, ஓஹோன்னு பேசியிருப்பாங்க. இன்னைக்கா வந்துருங்க நான் பார்த்துக்கிறேன். சூப்பர் எல்லாம் முடிச்சிடலாம். வேற லெவல்ன்னு இருப்பாங்க. அந்த டைம்ல ஃபோன் பண்ணும்போது தான் திஸ் நம்பர் இஸ் டெம்பரவரி அவுட் ஆஃப் சர்வீஸ் அப்படின்னு வந்திருக்கும். அவங்க அந்த இடத்துல இருந்தே மறைஞ்சிட்டு இருப்பாங்க. அப்ப யார் நம்பர்ன்னே தெரியல தாசனான்ற மாரி போயிருக்கும். அப்போ கான்ஃபிடன்ஸ ப்ரொஜெக்ட் பண்றதுக்காகவே சைலன்ஸ ஹேண்டில் பண்ண முடியாம பேசிட்டு இருக்க பீப்பிள் இங்க அதிகமா இருக்காங்க. எல்லாருமே கான்ஃபிடன்ஸான பீப்பிள் கிடையாது. எல்லாருமே நம்ப முடியாது. ஏன்னா, இங்க 2 விஷயம் இருக்கு. கம்பிட்டன்ஸ், கான்ஃபிடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. கம்பிட்டன்ஸ் சொல்லப்படுற விஷயம், உங்களுக்குள்ள உண்மையிலேயே இந்த குவாலிட்டி இருக்கு. உங்களுக்குள்ள உண்மையிலே இந்த திறமை இருக்குன்னு சொல்லப்படுற விஷயத்த, நீங்க வெளிப்படுத்த வேணாம். நீங்க வந்து நின்னாலே போதும். அதுவா வெளிப்படும் இயற்கையா. அதே கான்ஃபிடன்ஸா காமிச்சுக்கிற பீப்பிள் வந்து உள்ளுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது சப்ஸ்டன்ஸ். ஆனா கான்ஃபிடன்ஸா காமிச்சுட்டே இருப்பாங்க. ஸோ இத பேஸ் பண்ணி மனிதர்கள நம்ம கரெக்ட்டா வந்து எடை போட ஆரம்பிக்கணும்.
எல்லா இடத்துலயும் ஒப்பீனியன் குடுத்துட்டு, எல்லா இடத்துலயுமே நாலேட்ஜபிள் ஓவரா ஃப்ளோ பண்ணிட்டே இருக்கிற பீப்பிள் கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். 2வது டார்க் ட்ரூத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "த ஷாலோவஸ்ட் பீப்பிள் ஜட்ஜ் சூன்" அப்படின்ற மாரி சொல்லலாம். "டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் ப்ரோ" அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. அப்போ வந்து ஒரு பெர்சன பார்த்தோனே ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. வாவ்! இவங்க இப்படிதான், அவங்க அப்படிதான்னு சொல்லிட்டு. அப்படி ஜட்ஜ் பண்ற குவாலிட்டி உடனே ஜட்ஜ் பண்றோம்னா நம்ம வீக்கா இருக்கோம்னு அர்த்தம். ஒரு பெர்சன் வீக்கா இருக்காங்கன்னா, டக்குன்னு ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. அது அவங்கள தான் வந்து ஷாலோ பீப்பிள் அப்படின்ற மாரி சொல்லுவாங்க. ஏன்னா ஷாலோ பீப்பிள் கிட்ட வந்து டெப்த் இருக்காது. அந்த ஆழமான சிந்தனை, ஆழமான உணர்வ புரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லப்படுற எண்ணம் இல்லாததுனால, பார்த்தோனே ஒருத்தங்க டக்குன்னு வந்து ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஒருத்தரோட சோசியல் மீடியா போஸ்ட்ட பார்த்துட்டு, ஒருத்தரோட சின்ன அச்சீவ்மென்ட்ட பார்த்துட்டு, ஒருத்தரோட சக்சஸ பார்த்துட்டு, வாவ்! இவங்க வேற லெவல் சூப்பர்ன்றுவாங்க. ஒரு பெர்சன் ஒண்ணுமே இல்லாம சாதாரணமா இருக்காங்க. அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பதட்டமா இருக்காங்க, இல்ல கோவப்படுறாங்கன்னா, ஐய்யய்ய! இவங்க அவ்வளோதான் அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. ஆனா, அது உள்ள என்ன ஓடுதுன்னு சொல்லப்படுற அந்த புரிதல். ஏன்னா ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சோம்னா, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டோம் பீப்பிள. ஏன்னா, ஹியூமன் பிஹேவியர நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறத பொறுத்து தான், நம்ம வாழ்க்கையில நம்ம எடுக்கிற டிசிஷன்ஸ் வந்து எந்த லெவல்ல போப்போகுது, யார்கிட்ட எப்படி கொண்டு போப்போறோம், என்ன மாரியான விஷயங்கள அடுத்து செய்ய போறோம்னு சொல்லப்படுற இந்த கான்ஃபிடன்ஸ் நம்மளுக்குள்ள வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். இதுவே வந்து ஸ்மார்ட்டா இருக்க பீப்பிள் எல்லாம் எப்படி யோசிப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டார்க் சைட தெரிஞ்சதுனால, எடுத்த உடனே யாரையுமே ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க. எடுத்தோனே இவங்க இவ்வளவுதான் அப்படின்னு சொல்லப்படுற முடிவுக்கு வர மாட்டாங்க. அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. கொஞ்சம் டைம் குடுப்பாங்க. பேராண்மை அப்படின்னு சொல்லப்படுற மூவி நம்ம பார்த்திருப்போம். ஜெயமரவி சார் நடிச்சிருப்பாரு. அதுல என்சிசி மாஸ்டரா வந்திருப்பாரு. அதுல வந்து அவருக்கு வந்து ஒரு 5 கேர்ள்ஸ குடுத்து இவங்கள ட்ரெயின் பண்ணணும் அப்படின்ற மாரி சொல்லி ஒரு ஃபாரஸ்ட் காமிச்சிருப்பாங்க. அந்த மாரி அவங்க அந்த கேர்ள்ஸ் வந்து அந்த ஜெயம் ரவி சார் கூட போம்போது, இவர்னா ஒரு காட்டுவாசி, காட்டுல பழங்குடியினரா இருந்தவரு. இவர்லாம் நமக்கு ட்ரெய்னரா வரலாமா? நம்ம தகுதி என்ன? இவர் தகுதி என்னன்னு சொல்லிட்டு, ஆஹா! ஓஹோன்னு சொல்லிட்டு, அவர பயங்கரமா ஜட்ஜ் பண்ணியிருப்பாங்க. அவருடைய இருப்பிடம், அவருடைய இது, அவருக்குள்ள என்ன கன்டென்ட் இருக்குன்றது புரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. அப்போ ஒரு சில ஜெயம் ரவி சார் வந்து செகண்ட் ஹாஃப்ல டக்குனு இங்கிலீஷ் பேசியிருப்பாரு ஒரு இங்கிலீஷ் மேன பார்த்து. அப்ப டக்குனு என்ன சார் இவ்ளோ சூப்பரா இங்கிலீஷ் பேசுறீங்க, என்கிட்ட இதுவரைக்கும் பேசுனதே இல்லையே அப்படின்ற மாரி கேட்கும்போது, அதுக்கு ஜெயம் ரவி சார் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எங்க ஜனங்களுக்கு நான் இங்கிலீஷ் பேசினா புரியாது. நான் இங்கிலீஷ் பேசினா உங்களுக்கு புடிக்காது அப்படின்ருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த கேர்ள்ஸ் புரிஞ்சுகிட்ட அப்புறமா என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மார்க் போட வாத்தியாரே இல்ல சார். நான் தான் உங்கள தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ற மாரி ஒத்துருந்துருப்பாங்க. அப்போ ஒரு மனிதருடைய அந்த வெளிப்புற தோற்றத்த பார்த்து அவங்கள ஜட்ஜ் பண்றது மூலியமா, அவங்க கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள் எதுவுமே நம்ம கத்துக்க முடியாதுன்னு சொல்லப்படுறது தான் உண்மையான விஷயம். அததான் அந்த மூவில நல்லா தெளிவா காமிச்சிருப்பாங்க. ஆனா ஜெயம் ரவி சார் வந்து அவங்க நெனச்சத விட வேற லெவல்ல டேலண்டா இருந்திருப்பாரு. இதெல்லாம் நம்ம அவர்ட்ட இருந்து கத்துக்காம இவ்வளவு லேட்டா புரிஞ்சுக்கிறோம்னு வருத்தப்பட்டுருப்பாங்க. அப்போ சீக்கிரமா ஜட்ஜ் பண்றதுமே நம்மளுடைய ஒரு டிசிஷன வந்து தப்பா எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்ப குடுக்க ஆரம்பிக்கும். இதுவும் டார்க் சைட் ஆஃப் ஹியூமன் நேச்சர். யாரையுமே சீக்கிரமா ஜட்ஜ் பண்ணாதீங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ 3வது விஷயம், 3வது டார்க் ட்ரூத் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, "த ஃபேக்கஸ்ட் இஸ் மோஸ்ட் அட்மையர்ட்" அப்படின்ற மாரி சொல்லலாம். ஃபேக் பீப்பிள் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு கேங் இந்த உலகத்துல எப்பவுமே இருந்துட்டே இருக்கும். ஃபேக்கான விஷயங்கள செஞ்சுக்கிட்டு, ஃபேக்கா இந்த என்ன சொல்றதுன்னா வந்து, அ டாக்டர் கலைஞர் அவர்கள் வந்து ஒரு கவிதைய வந்து பாராட்டியிருப்பாரு. அந்த கவிதைய அவர் சொல்லியிருப்பாரு. என்னன்னா வந்து, "காற்றடிக்கும்போது காகமும் பறக்கும், காகிதமும் பறக்கும். காற்று நின்ன பிறகு தான் எது காகம், எது காகிதம்னு தெரியும்னு" சொல்லியிருப்பாரு. அப்போ உண்மையிலேயே ஒரு டைம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் எல்லாருக்குமே இங்க ஒர்க் அவுட் ஆகும். அப்ப டக்குனு டைம்ல சில பேர் டப்புனு மேல வந்துருவாங்க. ஆனா அந்த டைம் வந்து மாறும். நல்ல காலம் வந்தா கெட்ட காலம் வரும், கெட்ட டைம் வரும். அந்த டைம் மாறும்போது தான் உண்மையிலேயே யாரு பறந்துகிட்டு இருக்கா, உண்மையிலேயே யார் அந்த டைமால மேல போனாங்கன்றது தெரிய வரும். ஸோ அப்ப அந்த ஃபேக்கான பீப்பிள்ன்னு சொல்லப்படுற பீப்பிள் வந்து சீக்கிரமா அட்மையர் பண்ணப்படுறாங்கன்னு சொல்லப்படுறது ஒரு டார்க்கான ஒரு ட்ரூத். ஏன்னா அவங்களுக்கு வந்து உண்மையிலேயே உள்ளுக்குள்ள டேலண்ட் இல்லன்னா கூட, அவங்க கிட்ட இருக்கிற ஒரு ஸ்கெட்ச், ஒரு ப்ளூ பிரிண்ட் என்னவா இருக்கும்னா, எந்த இடத்துல எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும், எந்த மாரி உட்காரணும்னு சொல்லப்படுற இந்த ப்ளூ பிரிண்ட்ட தெளிவா வச்சிருப்பாங்க. அத பேஸ் பண்ணி வந்து டிசைட் பண்ணி வொர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால, சுத்தி இருக்கிற பீப்பிளுடைய அப்ளாஸ வாங்கிடுவாங்க. வாவ்! சூப்பர் வேற லெவல்ன்னு சொல்லிட்டு அவங்களோட அப்ரூவல் வாங்கிட்டே போவாங்க. அவங்களோட மொத்த மோட்டிவேஷனுமே, மொத்த ஒரு அப்ரூவலுமே வந்து மொத்த ஒரு அச்சீவ்மென்ட்டுமே வந்து மத்த பீப்பிள் நம்மள அப்ரூவ் பண்ணிட்டாங்க. மத்த பீப்பிள்ட்ட நல்ல பேர் வாங்கிட்டோம்னு சொல்லப்படுற இதுலயே ஓடிட்டு இருக்கும். ஆனா உண்மையிலேயே கன்டென்ட் வச்சுட்டு ஜென்யூனா இருக்கிற பீப்பிள் வந்து சடனா வந்து ரெகக்னிஷன் வாங்கலனா கூட, அவங்களுடைய ஆக்ட் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, இன்கன்சிஸ்டன்ட்டா இருக்கும். ஒரிஜினலா இருக்கும். ஆத்தென்டிசிட்டியா இருக்கும். அவங்க அப்படியே இருப்பாங்க. பயந்தா பயப்படுவாங்க. குவைட்டா இருந்தா குவைட்டா இருப்பாங்க. அமைதியா இருந்தா ஒரு மாரி சோகமா இருந்தா ஸோ இது எல்லாத்தையுமே எல்லாமே கலந்தது தான் மனிதன். எல்லா டைம்லயுமே நான் சூப்பர் ஸ்டாரா இருக்கணும்னு நெனச்சா யாராலயுமே முடியாது. அப்ப அந்த ஒரிஜினாலிட்டி தான் வந்து இண்டிவிடுவாலிட்டி தான் வந்து சூப்பர் ஸ்டார்னஸ் வந்து உங்கள்ட்ட அந்த ஒரு சூப்பர் ஹியூமன் பீயிங்க உங்கள்ட்ட இருந்து எடுத்துட்டு வரும்ன்றது தான் உண்மையான விஷயம். அத பேஸ் பண்ணி தான் இந்த உலகம் வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லணும். ஆனா அத பேஸ் பண்ணி உலகம் போகாது. முதல்ல இந்த ஃபேக்கான பீப்பிளுடைய அட்மைரேஷன் பேஸ் பண்ணி தான் போக ஆரம்பிக்கும்.
அதுக்கப்புறம் தான் லேட்டா புரிஞ்சுக்கும். ஆனா உண்மையான அட்மைரேஷன் சொல்லப்படுற விஷயம் வந்து, எப்படி ஸ்கில்ஃபுல்லா நம்ம பெர்ஃபார்ம் பண்றோன்றதுல இல்ல, எவ்வளோ ஒரு சாலிடான ஹியூமன் பீயிங்கா இருக்குன்னு சொல்லப்படுறதுனால, டக்குன்னு யாரையும் பார்த்து இன்ஸ்பயர் ஆயிடாதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்து கன்டென்ட் இருக்கா, அவங்க சாலிடான ஹியூமன் பீயிங்ன்னு தெரிஞ்சுட்டு இன்ஸ்பயர் ஆகணும். இதுவும் வந்து உலகத்தோட ஒரு டார்க்கான ஒரு ஹியூமன் நேச்சர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ 4வது விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, தி மோஸ்ட் வீக்கஸ்ட் இஸ் க்ரூயல். க்ரூயாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நான் தான் பெரிய ஆளு, நான் தான் ஒரு பெரிய ஒரு பெர்சன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த சில பேர் காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. மத்த பீப்பிள கண்ட்ரோல் பண்ணணும், பவர நான் எடுக்கணும், நான் சொல்றத எல்லாம் கேட்கணும்னு சொல்லப்படுற இந்த ஆசை சில பேர்ட்ட இருக்கும். அதுக்காக அவங்க கையில எடுக்கிற ஆயுதம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் அடக்கணும், எல்லார்ட்டயும் சவுண்ட் விடணும், எல்லார்ட்டயும் பெருசா பேசணும்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி போயிட்டு இருப்பாங்க. ஆனா இது மிகப்பெரிய ஒரு வீக்னஸ்ன்னு சொல்லப்படுற விஷயம் எத்தன பேருக்கு நமக்கு தெரியும்? அது எல்லாமே நம்ம ஸ்ட்ரென்த்ன்னு நெனச்சுப்போம். இவர் வந்தாருன்னா வேற லெவல்ல அடக்குறாரு, வேற லெவல்ல அட்ராசிட்டியா வந்து எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றாரு. அவரோட வாய்ஸ்க்கு பயங்கர மரியாதை இருக்குன்னு. அது மிகப்பெரிய ஒரு வீக்னஸா தான் பார்க்கப்படுது. இது வந்து ஒரு டார்க்கான ஹியூமன் ட்ரூத். ஏன்னா வந்து உண்மையான ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து, நீங்க கண்ட்ரோல் பண்றது மூலியமா வராது. நீங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது மூலியமா தான் வரும். ஒரு பெர்சன் உங்கள பார்த்து வந்து பயத்துல கை கட்டுறது ஐ மீன் கையெடுத்து கும்புறதுக்கும், உண்மையா மனசுலருந்து மரியாதை, "இவன் தான்டா மனுஷன்" அப்படின்னு சொல்லிட்டு கையெடுத்து கும்புறதுக்கும் நெறைய வித்தியாசம் இருக்கு. ஸோ, அப்ப அந்த அந்த வித்தியாசத்த நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, யாரையுமே கண்ட்ரோல் பண்ண நினைக்க மாட்டோம். ஏன்னா, குரியாலிட்டி அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வெளிப்புறத்திலருந்து பார்க்கும்போது கண்ட்ரோலிங்கா சூப்பரா இருந்தாலுமே, உள்ளுக்குள்ள ஒரு பெர்சனுடைய பயத்தையும், பவர்லெஸ்னஸையும் தான் காட்டும். அப்ப நான் கண்ட்ரோல் பண்ணா மத்த பீப்பிள் கண்ட்ரோல் ஆனா, அந்த டைம்க்கு நான் பவர்ஃபுல்லா இருக்கிற மாரி தெரியுமே தவிர்த்து, உண்மையான பவர் காம்னஸ்ல தான் இருக்கு. காம்னஸா பீப்பிள வந்து அந்த இந்த லவ்வால ரூல் பண்றதுன்னு சொல்லுவாங்கல்ல. அவங்க வந்தாங்கன்னா, ச்சே அவங்க முன்னாடி நம்ம பேசக்கூடாதுன்றது அந்த ஒரு மரியாதை பாட்டம் ஆஃப் ஹார்ட்லருந்து ஒரு பெர்சனுக்கு வர ஆரம்பிக்கணும். அதுதான் உண்மையான ஸ்ட்ரென்த்தே தவிர்த்து, பீப்பிள் க்ரூவாலிட்டி கொஞ்சம் கட்டுப்படுத்தணும், சண்டை போடணும், சத்தம் போடணும்னு சொல்லிட்டு, அத பேஸ் பண்ணி போறாங்க. அது நிச்சயமா வந்து ஸ்டார்ட்டிங்ல கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ குடுக்குற மாரி தெரிஞ்சாலுமே, நம்மள வீக்கான பெர்சனா மாத்தும். இது வந்து ஒரு டார்க்கான ஒரு ஹியூமன் நேச்சருடைய ஒரு ட்ரூத் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ 5த் விஷயம், ஃபைனலான விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் மிசரபிள் ஆர் மோஸ்ட் ஜெலஸ் அப்படின்ற மாரி சொல்லலாம். ஒரு பெர்சன் எப்ப பொறாமைப்படுவாங்க, ஒரு பொறாமையுள்ள மனிதரா இவரு இருக்காரு, அதிகமா பொறாமைப்படுறாரு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்க லைஃப்ல மிசரபிளான விஷயங்கள் வந்து அதிகமா நடக்கிறதால கிடையாது. அவங்க லைஃப்ல நடக்கிற விஷயங்கள மிசரபிளா அவங்க பார்க்கறதால. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வெளியில ஒரு விஷயம் ஹேப்பினஸா நடக்குது. அது உலகத்துல நடக்கிறதா இருக்கலாம், பக்கத்து வீட்ல நடக்கிறதா இருக்கலாம், ஏன் நம்ம வீட்ல சில ஹேப்பினஸான விஷயம் நம்ம கூட இருக்கவங்க நடக்கிறதா இருக்கலாம். அத பார்க்க ஆரம்பிக்கும்போது நமக்கே தெரியாம நம்மளுக்குள்ள வச்சா என்னடா இது நம்மளுக்கு எதுவும் நமக்கு எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. நம்ம அப்படியே இருக்கோமேன்ற ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்குதுன்னா, நம்ம லேக் ஆஃப் திங்கிங்ல இருக்கோம்னு அர்த்தம். நம்ம மிசரபிள மட்டும் நினைக்கிறோம். மத்த பீப்பிள் ஹேப்பினஸ பத்தி நம்மகிட்ட இல்லாத விஷயங்கள பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஆனா உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இந்த இடத்துல இருக்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். அது நம்ம ரொம்ப கிரேட்ஃபுல்லா இருக்கணும்ன்றது தான் உண்மையான விஷயம். அந்த கிரேட்ஃபுல்னஸ் அந்த நன்றி உணர்வு இல்லாததுனால, நம்ம எல்லாருமே வந்து ஐ மீன் சில பேர் வந்து மிசரபிளான தாட் ப்ராசஸ்ல இருந்துட்டு இருக்கிறதால, மத்த பீப்பிளோட ஹேப்பினஸ பார்த்து இவங்க ஜெலஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஜெலஸ் அதிகமாக ஆரம்பிக்கும்போது மத்த பீப்பிள்ட்ட அத டைரக்ட்டா காட்ட மாட்டாங்க. அத இன்டைரக்ட்டா எப்படி காட்டுறாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, சர்க்காசமா பேசுறது, கிண்டலா பேசுறதா இருக்கலாம். இல்ல மத்த பீப்பிள் அச்சீவ்மென்ட் வந்து ரொம்ப கம்மியா சொல்றதா இருக்கலாம். இதெல்லாம் பெரிய விஷயமா? எல்லாருமே தான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அது மாரி பேசுறதா இருக்கலாம். இல்ல மட்டம் தட்டி பேசுறதா இருக்கலாம். இந்த மாரிலாம் யாராவது உங்ககிட்ட பண்றாங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, அவங்களையும் டக்குன்னு ஜட்ஜ் பண்ணாதீங்க. ஏன்னா, அவங்க லைஃப்ல அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு மிசரபிளான விஷயம் போகுதுன்னு அர்த்தம். ஏன்னா, பொதுவா எல்லாருக்குமே ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கும். எல்லாருமே மிசரபிள் நம்ம லைஃப் மிசரபிளா இருக்கு, ரொம்ப கஷ்டமா போகுதுன்னா, இது நமக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே இருக்கும். ஆனா, அது ஏன் போகுது? ஏன் இந்த மாரி நடக்குதுன்னு சொல்லப்படுற விஷயத்த ஜென்யூனா யோசிச்சு, நேச்சரா இயற்கையோட நம்ம அத சரி செய்ய ஆசைப்பட்டோம் அப்டின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நிச்சயமா யூனிவர்ஸ் அத சரி செஞ்சு குடுக்கும். யாருக்குமே பார்ஷியாலிட்டி செய்யாதுன்னு தான் உண்மையான விஷயம். அது தெரியாததுனால இந்த மாரி அவங்க வெளிப்படுத்திட்டு இருப்பாங்க. ஸோ, மோஸ்ட்டா அவங்கள அவங்களே மிசரபிளா நெனைக்கிற பீப்பிள் தான் அதிகமா பொறாமைப்படுவாங்க. அதனால ஒருத்தர் பொறாமைப்படுறாங்கன்றதுக்காகவே அவங்கள தப்பான பெர்சன் நம்ம ஜட்ஜ் பண்ணிடக்கூடாது. அவங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லதுன்னு தான் உண்மையான விஷயம். இதுவும் வந்து ஒரு டார்க்கான ஒரு ட்ரூத். தன்னுடைய லைஃப்ல வந்து கஷ்டமே இருக்குன்னு நெனச்சிட்டு இருக்க பீப்பிள், மத்த பீப்பிள பார்த்து பொறாமைப்படுவாங்க. ஆனா மத்த பீப்பிள் லைஃப்லயுமே இங்க கடினமான பாதைகள் இருக்குன்னு சொல்லப்படுற அந்த உணர்வு இருக்கிற பீப்பிள் வந்து நன்றி உணர்வ மட்டும் தான் வெளிப்படுத்துவாங்க. எந்த ஒரு சிச்சுவேஷன்லயுமே அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ ஃபைனலான விஷயம் சாரி 2வது வீடியோல நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, பசுந்தோல் போர்த்திய புலின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி இருக்கு. இந்த பசுந்தோல் போர்த்திய புலினா என்ன மீனிங்னா வந்து, இப்ப காட்டுக்குள்ள போறோம்னா யாரு புலி? யாரு பசு? "ஏய் நீ பசுவா நீ போய் பால் கற, நீ புலியா நீ போய் வேட்டையாடுன்னு" சொல்லிட்டு போயிரலாம். ஆனா மனிதர்களுக்குள்ள யார் பசு, யாரு புலி, யார் நரின்னு நம்மளுக்கு எதுவுமே தெரியவே தெரியாது. சில பேர் வந்து பார்க்க பசு மாரி இருப்பாங்க. ஆனா உள்ளுக்குள்ள புலி மாரி ரொம்ப வீரமா இருப்பாங்க.
சில பேர் பார்க்க புலி மாரி இருப்பாங்க. வேற லெவல்ல கெத்தா இருக்காங்களே அப்படின்ற மாரி வச்சிருப்போம். ஆனா உள்ளுக்குள்ள பசு இருக்கும், இல்ல பூனை இருக்கும். இதான்டா அந்த மிருகம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க வெளிப்படுத்துற அந்த விஷயத்துக்கும், உள்ள இருக்கிற விஷயத்துக்கும் வந்து இருக்கிற அந்த வேரியேஷன்ஸும், டிஃபரன்ஸையும் நம்ம கண்டுபுடிச்சே ஆகணும். அப்படி கண்டுபிடிச்சா மட்டும் தான் நாம சேஃப் கார்டா இந்த உலகத்துல டிராவல் பண்ண முடியும். நம்மளுடைய ஜட்ஜ்மெண்ட்ஸும், டிசிஷன்ஸும் ப்ராப்பரா இருக்கும். சரிப்பா அதுக்கு என்னதான்பா பண்றது அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நாம நம்மளுடைய பிஹேவியர்ல ஃபோக்கஸ் பண்ணா போதும். நாம நம்முடைய ஆக்ஷன்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ணா போதும். நாம நம்ம மேல ஒர்க் பண்ணா போதும். நம்ம யார் எப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஆட்டோமேட்டிக்கா சுத்தி அவங்களா வெளிய வருவாங்க. அவங்கள பத்தின விஷயம் அவங்களா வந்து வெளிக்காட்டுவாங்க. அதுவா நம்மளுக்கு தெரியும்னு சொல்லப்படுறது உண்மையான விஷயம். ஸோ உங்க மேல நீங்க ஒர்க் பண்ணா போதும். மத்த பீப்பிள் யாருன்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.